இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம். எபேசியர் 1:3-4 வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பதாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. 2 காரியங்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். சகல ஆசீர்வாதத்தினாலும். அநேக நேரங்களில் நாம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதி நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நிஜம் என்னவென்று சொன்னால், அவர் ஏற்கனவே நம்மை ஆசீர்வதித்து விட்டார். இந்த ஒரு அறிவு, வெளிப்பாடு, தெளிவு இருக்கும் பொழுது அதை நாம் கோரிக்கையாக அல்ல, பிரகடனமாக, உரிமையாக நாம் அதை பேசிக்கொண்டே இருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்களே உங்களை பார்த்து சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களே சகல ஆசீர்வாதத்தினால். இந்த வார்த்தையை கவனிங்க. ஆண்டவருடைய விருப்பம் நீங்கள் எல்லாவற்றும் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இதற்காக அடுத்த வசனம், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு, நீங்கள் பிறந்த பிறகு உங்கள் ஆண்டு தெரிந்து கொண்டதாக வேதம் சொல்லலை. நீங்கள் பிறப்பது முன்பதாகவே, தாயின் கருவில் உருவாகும் முன்பதாகவே, உலக தோட்டத்துக்கு முன்பதாகவே தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்காக? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள், குற்றமற்றவர்களாய் இருப்பதற்கு. தேவன் உங்களை மேல் வைத்த அன்பை பாருங்கள். நீங்கள் இப்படி வாழ வேண்டும் என்று தேவன் ஏற்கனவே எல்லாம் ப்ரீ பிளான், ப்ரீ டெஸ்டினேஷன், முன் குறித்திருக்கிறார். ஆகிய நீங்கள் ஏதேச்சையாக, தற்செயலாக, விபத்தாக இந்த உலகத்துக்குள் பிறக்கவில்லை. நீங்கள் தேவனுடைய திட்டத்தினுடைய உலகத்திற்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்காக எல்லாம் சிலுவையிலே சம்பாதித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை உரிமையோடு கோர வேண்டும். இதனுடைய பிறப்புரிமை. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எந்த உலகத்திற்கு எந்த சக்தியும் என் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது என்பதை விசுவாசியுங்கள். நிச்சயமாக இந்த நாளிலே அது நிஜமாகும். ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த நாளிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வு, அது சிலுவையில் எனக்காக செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற விசுவாசம் அவர்கள் வாழ்க்கையில நிறைவான பலனை கொடுப்பதாக, முன் குறிக்கப்பட்டிருக்கிற அறிவு வரட்டும். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதா. ஆமென்.